சிவகிரி எக்ஸ் கவுன்சிலருங்க, பேரு மீனாட்சி சுந்தரமுங்க. ரொம்ப சந்தோஷம். தங்களுடைய எஃப்எம் ரேடியோ வந்து உள்ளதை உள்ளபடி காட்டும் மாய கண்ணாடி போல் அனைவருக்கும் செய்தியை பரப்பிட்டு இருக்கிறீங்க. சரிங்க. இன்னைக்கு பக்கத்தால வீட்டுக்காரர் நிகழ்ச்சி கூட அண்டை வீட்டுக்காரருக்கு தெரியறது இல்ல. அதை தெரியறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துறது சிவகிரி எஃப்எம் ரேடியோ. ரொம்ப சந்தோஷம். ஆட்சிகள் இன்னைக்கு கைபேசி இல்லாத நபர்களே கிடையாது. ஆமா ஆமாங்க. அந்த அடிப்படையில் உங்க நிறுவனம் வந்து சிறப்பா செயல்படுது. அதுக்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி நன்றிங்க ஐயா. முதல்ல வந்து வாழ்ந்தாலும் பேசும் வீழ்ந்தாலும் பேசுங்கிற அடிப்படையில ஒரு மனிதன் இறந்து பிறகு அவனுக்கு ஒரு நற்பெயர் கிடைக்குது. ஆமாங்க. சிவகிரியில வந்து எஸ்.என். நாகராஜன் ஒரு கவுன்சிலர் இருந்தாரு. அவர் திமுக முன்னணி பேச்சாளராக இருந்தாரு. கம்பீரமான தோற்றம் உடையவர். சரி சரிங்க. பல முறை சிறை சென்றிருக்காரு திமுகவுக்காக. சரிங்க. காலப்போக்கில் அப்படியே ஆஃப் ஆயிட்டாரு. அவரு இறந்துட்டாரு. அவர் இறந்த பிறகு தன்னுடைய கண்களை தானமாக கொடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம். இது வந்து நாம பாராட்ட வேண்டிய விஷயம் அல்லவா? கண்டிப்பா. குடும்பத்துக்கே நன்றி சொல்லணும். மகிழ்ச்சி. அடுத்ததுங்க, அடுத்த செய்தி. கே.எம். முருகேசன் ஒருத்தர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில மிகவும் தீவிரமான தொண்டரா இருந்தார். அவர் ஒரு விதத்துல பார்த்தா எனக்கு உறவுக்காரர் தான். அபார அபார. அவரு பாத்தீங்கன்னா கண்ணை என்னடா கொடுக்கறது, கை என்ன கொடுக்கறது, இதயத்தை என்ன கொடுக்கறது, மூளை என்ன கொடுக்கறது, நான் வந்து என்னுடைய உடலையே தானமா கொடுக்கறேன்னு உடலையே தானமா கொடுத்துட்டார் பெருந்துறை மருத்துவக் கல்லூரிக்கு. அபார அபார. அதுல ஒரு விஷயம் என்னங்கன்னா, அவர் வந்து குற்றுயிராக இருந்த பொழுது கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த தோழர்கள் எல்லாம் பார்க்க போயிருக்காங்க. சரிங்க. அப்ப நிருபர் கார்த்திகேயன் கூட போயிருக்காரு. கார்த்திகேயன், நான் இறந்தவருக்கு என் உடலை தானாக கொடுக்க விரும்புகிறேன், அதற்கான உதவியை செய்தீர்கள் சொல்லிட்டு போயிட்டாரு. இறந்த உடனே நிருபர் கார்த்திகேயனுக்கு தகவல் வந்த உடனே கார்த்திகேயன் என்ன பண்றாருன்னா, மாவட்ட கலெக்டரோட தொடர்பு வச்சுக்கிறார். இந்த உடல் தானத்துக்காக. ஆமா, மாவட்ட கலெக்டர் ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் தன்னுடைய அதிகாரத்தை நல்லதுக்காக பயன்படுத்தி அந்த உடல் தானத்தை பெறுவதற்கு மருத்துவக் கல்லூரிக்கு உத்தரவு போட்டார். இதனால சரியான விஷயம் இல்லைங்க. ஆமா, உடனடியா அவங்க நடவடிக்கை எடுக்கணும்ல. அது ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்காங்கன்னா மிகப்பெரிய விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது சிவகிரியை பொறுத்தளவுக்கு ரெண்டு பேர் தான் உடல் தானம் பண்ணியிருக்காங்க. யாருங்க? ஒன்னு வி.எஸ். முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் செங்குந்தர் திருமண மண்டலத்தை நிறுவிய வி.எஸ். சென்னிப்பா அவர்கள். சரிங்க சரிங்க. ரெண்டாவது கே.எம். முருகேசன். இது வந்து ரெண்டு பேரையும் பாராட்ட வேண்டிய விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க குடும்பத்தாருக்கு நன்றி சொல்லலாம். மயானத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒண்டி இங்க ஒண்டி அவரை வை, அங்க வைக்காது இங்க வைக்காதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. அவ ஏனுங்க ஏற்கனவே தோன்ற இடத்துலயே வேற வந்துட்டு இருக்குதுங்க, கம்முன்னு இருங்க, அங்க வைங்க இங்க வைன்னு பிரச்சனைக்குரிய விஷயத்தை கூட இவர்கள் வந்து தொந்தரவு கொடுக்காமல் தன்னுடைய உடலை கூட உறவுக்காரர்கள் கூட நண்பர்கள் கூட ஏன் எதிக்கிறீங்க, ஏன் வந்து பொதுநலனுக்கு இடையூறு பண்றீங்கிறதுக்காக தானமா கொடுத்த விஷயத்தை மிகப்பெரிய அளவில் பாராட்டக்கூடிய நன்மையில சிவகிரி இருக்குது. ஒண்ணு முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் வி.எஸ். சென்னிப்பா, ரெண்டாவது கே.எம். முருகேசன் அவர்கள். ஒரு நினைவூட்டலுங்கய்யா, நம்ம டி.கே. சண்முகத்துடைய ஐயாவோட மனைவி. அதுவும் நான் மறந்துட்டேன். ஓகே ஓகே ஓகே. அது மட்டும்தான் திராவிடர் கழகத்தினுடைய சிவகிரியினுடைய உண்டு என்பார் இல்லை என்பார், ஒருமுறை வந்து பாருங்கள் கடவுளை காட்டுகிறேன், தந்தை பெரியார் தான் கடவுள் இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். டி.கே. சண்முகம் கூட தன்னுடைய மனைவியை தானமா கொடுத்தது மிகப்பெரிய விஷயம் தான் மருத்துவக் கல்லூரிக்கு. ஆமாங்க. இதுல குறிப்பிட வேண்டிய விஷயங்கய்யா, மருத்துவக் கல்லூரியுடைய மாணவர்களுக்கு வந்துங்க உடல் ஆய்வு செய்து ஒவ்வொரு உறுப்புகளையும் விளக்கமா சொல்றதுக்கான மிகப்பெரிய ஆராய்ச்சிக்காக நம்ம உடல் பயன்படும். உண்மை. அது எந்த சந்தேகம் கிடையாதுங்க. நல்ல விஷயம் தானுங்க. அப்போ வந்து இது பெரிய போட்டலுக்குரிய விஷயம். இது வந்து பரப்பணும். நிச்சயமாக. அதாவது வந்து இந்த எண்ணம் அனைவருக்கும் உருவாக வேண்டும் என்பதற்காக எப்ப மூலியமாக தகவல் தருகிறேன். ரொம்ப சந்தோஷம். ஏப்பா உண்மையான ஏற்பாடு பண்ணிட்டியா? மயானத்துக்கு வந்து ஆக்கிரமிப்பு அகற்றிட்டியான்னு சொல்றத விட மின்மயானம் வேண்டாம், ஆக்கிரமிப்பு நீ அகற்ற வேண்டாம், சுடுகாடு வேண்டாம், தானமா கொடுத்துட்டா கல்லூரி மாணவர்கள் வந்து உதவி பண்ணிக்கிறாங்கல்ல, அந்த பரிசோதனை பண்ணி அவனுக்கு மருத்துவக் கல்லூரிக்கு டாக்டர் ஆகிறதுக்கு சாதகமா இருக்கலங்க. நல்ல விஷயம் தானுங்க. ராஜ மரியாதையோட நம்ம உடல் வந்து அங்க பராமரிக்கப்படுது. நிச்சயமாக. அதுல வந்து என்னை பொறுத்தளவுக்கு மரியாதைக்குரிய டி.கே. சண்முகம் துறவியாரையும், மரியாதைக்குரிய முன்னாள் அறங்காவலர் குழு வி.எஸ். சென்னிப்பா அவர்களையும், கே.எம். முருகேசன் அவர்களையும் சிவகிரி மக்கள் சார்பில் பாராட்டுறதுக்கு எஃப்எம் ரேடியோ நான் பயன்படுத்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நாங்க ஒரு கல்வி எழுதுறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். மகிழ்ச்சி. அடுத்ததுங்க,
சிவசுப்ரமணிய யோகின்னு ஒருத்தர் இருந்தார். புலிப்பாணி சித்தரை உருவாக்கிய அந்த மடத்தினுடைய தலைவர். சரிங்க. அவருடைய பேரு உமாசங்கர். அவர் மக்கள் நீதி மையத்துல கமலஹாசனுடைய ரசிகராக மன்றத்தினுடைய தலைவராக இருந்து செயல்பட்டார். ஓஹோ, சரி சரி. அவர் இறந்துட்டாரு. அதுவும் வந்து ஒரு சமுதாய பணியாற்றக்கூடிய நபர் தான். அதனால அந்த உமாசங்கருக்கும் இரங்கல் தெரிவிக்கிறதுக்காக FM ரேடியோவை நான் தேர்வு பண்ணியிருக்கிறேன். அந்த தகவல் உங்களுக்கு தருகிறேன். சொல்லுங்கய்யா. அடுத்ததுங்க, சக்திவேல் என்பவர் காவடி பூசாரியா இருந்தாரு. பங்குனி உற்சவத்துக்கு காவடி எடுத்துட்டு போவாங்க. ஆமாங்க. அந்த சக்திவேல் என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய சாதனை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நபர் இறந்துட்டாங்கன்னா பாடி இறக்குறதுக்கு 2 பேரு தலைமையேட்டில் ஒருத்தர் கால்மேட்டில் ஒருத்தர் இறங்குவாங்க. அது இறங்குற உடனே அந்த பாடி வச்ச உறங்கு அது இறங்குறதுக்கு தடுமாறிவே எல்லாமே இறங்கு நான் இறங்குன்னு. பாடி வந்து டக்குன்னு கீழே போட முடியாது, கைத்தை கட்டி இறங்க முடியாது, நல்லா வெயிட்டாகவும் இருக்கும். அப்படி இறங்கக்கூடிய நபர்கள் வந்து மேல ஏறுற போது 2 பேரும் கை பிடிச்சி அந்த பக்கம் சாக்கான் கொடுத்து ஏறுவாங்க, இறங்குவாங்க. ஆனா இந்த சக்திவேலுங்கிற காவடி பூசாரி யாரு செத்தாலும் இளவுக்கு வந்தா குடிகளாவே இறங்கி பாடி வாங்கி உள்ள வைப்பேன். அது உண்மையாலுமே மிகப்பெரிய விஷயமா செயல்பட்டார் அந்த சக்திவேல் பூசாரியார், காவடி பூசாரி. அவருக்கு இந்த உங்களுடைய FM மூலியமாக அவருடைய ஆத்மா சாந்தி அடைய அவர் குடும்பத்தாருக்கு நன்றி சொல்ல நான் உங்களை பயன்படுத்திக் கொள்கிறேன். FM ரேடியோவை. நன்றிங்க. நல்ல விஷயம் தானுங்க. கண்டிப்பா. பாத்தீங்கன்னா பொலசமேட்டு புதுரை சேர்ந்த ஒரு 8 வயசு சிறுமிய பாம்பு கடிச்சிருது. அது பாம்பு கடிச்சு அந்த புள்ள ஏதோ சுருக்குன்னு சொல்லியிருக்கிற, எம்மாடால ஒண்ணுமில்ல நீ படுத்துக்குன்னு சொல்லி அந்த புள்ள படுத்திருக்குது நைட்ல. அப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சு சிவகிரி ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல அதற்கான மருந்து இல்ல. முதல் சிகிச்சைக்கே மருந்து இல்ல, முதல் உதவிக்கே இல்ல. இத வந்து உடனே அவங்க வந்து என்ன பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க மாவட்ட மருத்துவமனைக்கு. நம்ம ஈரோடு அங்க போய் பார்க்கறது இல்லம்மா, ஏற்கனவே குழந்தை இறந்துன்னு சொல்லிட்டாங்க. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, மருத்துவமனைகளில் ஏன் உயிர் காக்கும் பாம்பு கடிக்கும் மருந்து ஏன் இல்லைங்கிற அடிப்படையில சிவகிரி சேர்ந்த ரவி என்ற ரவிச்சந்திரன் மக்கள் நீதி வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளர் ஒருத்தர் வந்து இதை கண்டறிஞ்சு சம்பந்தப்பட்ட துறைக்கெல்லாம் தகவல் கொடுத்திருக்காரு. கூடிய விரைவில் பாம்பு கடிக்கலாம் மருந்து வந்துடும் சொல்லி சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக அந்த ரவி என்ற ரவிச்சந்திரன் முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த நிலையை நான் பாராட்டுற அடிப்படையில தகவல் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். முயற்சி பண்ணி மருந்து காப்பாற்ற முடியல, காப்பாற்ற முடியலீங்க. அவங்க வந்து மருந்து வைக்கிறதுக்கான ஏற்பாடை மீண்டும் பண்ணிட்டு இருக்காங்க, வைக்கிற மாதிரி. ஆமாங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் நினைவூட்டி எல்லாம் வேணுங்கிறது பண்ணுங்கய்யா, பெரிய புண்ணியம். நிச்சயமாக. அதாவது என்ன சொல்லனா, வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் இருப்பவர் யாருங்கிறது யாரு தெரியுங்களா உங்களுக்கு? எம்ஜிஆர் போன்றவர்கள், ஜெயலலிதா போன்றவர்கள், கலைஞர் போன்றவர்கள், இவதான் மக்கள் மனதில் நிக்கிறவங்க. விஜயகாந்த் போன்றவர்கள். அது மாதிரி வாழும் வரை, இருக்கும் வரை, இறக்கும் வரை உதவுகிறது எப்படி ஆயுள் காப்பீட்டு கழகமோ அது போல நாம் உதவுகின்ற அடிப்படையில செய்யக்கூடிய காரியம் தான் நமக்கு முன்னால் நிற்கிறதுக்கு. இந்த பாம்பு கடிக்கு சிவகிரி ஹாஸ்பிட்டல்ல மருந்து வரணும் இருக்கணுங்கிற அடிப்படையில செயல்படுகிற வெற்றி கழகத்துடைய பொறுப்பாளர் ரவி என்ற ரவிச்சந்திரனை இந்த நேரத்தில் நினைவு கூறி அவரை பாராட்டுறேன். கண்டிப்பா. பாம்பு கடிச்சு குழந்தைக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் தங்கள் FM ரேடியோ மூலமாக. கண்டிப்பா. அடுத்ததுங்க, இன்னைக்கு வந்து பேட்டரி வண்டி ஓடுது, மின்சார வண்டி ஓடுது, அதாவது பேருந்து. அன்னைக்கு கரிய போட்டு ஓட்டியவர் தான் PNR ரங்கசாமியோட மகன் முருகையன். அவரு கூட தவறிட்டார். சரி, அது வயது முதிர்வின் காரணமாக. எல்லாமே நான் சொல்றது கூட இந்த 7வது மாசம் 6லிருந்து 7க்குள்ள நடக்கிற விஷயம் இதெல்லாம். புரியுது. அப்ப வந்து கரிவண்டி ஓட்டிய முருகையன் கூட CST பஸ் ஓட்டிருக்காரு, கொழும்புடி டு பெருந்துறை. அப்ப அந்த முருகையனுக்கு இந்த இதன் மூலியமா நாங்க இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். மின்சார வண்டி ஓட்டுனாரு, ரயில் ஓட்டுனாரு, விமான ஓட்டுங்கிறத விட கரிவண்டியை ஓட்டிட்டு வந்திருக்காரு. பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா அந்த காலத்துல வரலாறு அந்த கரிவண்டி தான் வரலாறு. அதனால வந்து அவருடைய ஆத்மா சாந்தடைய உங்கள் மூலமாக நான் வந்து அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். சரிங்க. அடுத்ததுங்க, பதவி என்ற அரசு பணி என்ற அடிப்படைக்கு வர்றேன். சிவகிரியில தொடர்ந்து 3 ஆண்டுகளாக செயல் அலுவலராக பணி புரிந்த சாந்தி மேடம் என்பவர் பணி ஓய்வு பெற்றுட்டாங்க. பணி நிறைவு பெற்றாங்க. அதுக்கு பதிலா கொடுமுடியை சேர்ந்த பெரியசாமி என்ற எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் இன்சார்ஜா போட்டிருக்காங்க. தடையின்றி மக்களுக்கு சேவை செய்திட பேரூராட்சியுடைய பணி தேவையில்லைங்க,
அதற்காக உடனுக்குடன் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருக்குது. இவரும் அந்த சாந்தி போல் பெரியசாமி என்ற அடிப்படையில் செயல்பட்டு சிறப்பான முறையில் பணியாற்றிட மாவட்ட நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்து இவர்கள் நல்ல முறையில் மக்களுக்கு பணியாற்றணுங்கிற தகவலை எப்ப மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றிங்க. அடுத்ததுங்க பதவி உயர்வு. சிவகிரி கவண்டம்பாளையம் என்ற ஊரிலே வாழ்ந்த தங்கமுத்து அன்னபூர்ண என்பவருடைய மகன் தான் பாலசுப்ரமணியம். சரி. மேடக்கடைக்காரன்னு சொல்லுவாங்க. என்ன கடை வச்சிருந்தாரு? குமரஞ்சிலைக்கு பின்னால வச்சிருந்தாரு. எங்க வீட்டுக்கு முன்னால வச்சிருந்தாரு கடை. ஓ, பொது மேடைக்கு பக்கத்துல. சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க. அவரு பையன் உதவி செயற்கொள்ளையாளர் இருந்தாப்புல உயர் டவர் ஏடியில் இருந்தாரு. அவரு இன்னைக்கு செயற்பொறியாளர் ஆயிட்டாரு. அதனால அந்த பாலசுப்ரமணியத்திற்கு கவனமாக அந்த பாலசுப்ரமணியத்துக்கு இதன் மூலியமாக வாழ்த்துக்கள் தெரிவித்து நம்ம ஊருக்கு சிறப்பு செய்து நம்ம ஊரை சேர்ந்த சிவகிரி அரசு ஆண்கள் மேல் படித்த ஒரு பாலசுப்ரமணியம் இன்னைக்கு உயர் பதவிக்கு வந்திருக்காருன்னா நான் பாராட்டிய விஷயம் தானே. எப்ப மூலியமா நான் பயன்படுத்திக்கிறேன். கண்டிப்பா. எந்த ஊர்ல இருக்காரு இப்போ பதவி? எந்த ஊர்ல? பெருந்துறை. பெருந்துறையில. ரொம்ப சந்தோஷங்க. உயர் டவர் ஏடி செயற்பொறியாளராக பதவி பெற்றிருக்கிறார் பாலசுப்ரமணியம் அவர்கள். பெருந்துறையில் இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். சிவகிரி கவண்டமலையை சேர்ந்தவர். நான் இந்த கவண்டமலையை குறிக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவருடைய தந்தையார் தங்கமுத்து கவுண்டர்கள் வறுமையில் வாடிய பொழுது கிருஷ்ணசாகர் அணையிலே அந்த அணையை வெட்டுவதற்காக கூலியாக அங்க போயிருக்கார். கூலி வேலையா போயிருக்காரு. சரி சரி சரி. அப்ப பண்டிட் ஜவஹர்லால் நேரு இந்த கிருஷ்ணசாகர் அணையை பார்க்க வர்றாரு. அங்க இவர் அவருக்கு தேநீர் கொடுக்கிறார். பண்டிட் ஜவஹர்லால் நேருக்கு அந்த புகைப்படத்தை நான் பார்த்தவன் நேரிலே. அவர் காட்டியார் படத்தை பாட்டினாரு. பண்டிட் ஜவஹர்லால் நேரு சொல்றாரா, சரியான டீ சரியான நேரத்தில் கொடுத்தாய், சபாஷ் பாராட்டினாரா. அந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு பாராட்டு தானே அவர் பையனுக்கு இன்னைக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்குது. வாழ்த்து தானே உயர்த்தி இருக்குது. கண்டிப்பா. அந்த எண்ணம் அவருடைய மென்மேலும் வளர்வதற்காக எப்பவும் ரெடியா நான் பயன்படுத்திக்கிறேன். நீங்களும் வாழ்த்துங்க. கண்டிப்பா கண்டிப்பா. மக்கள் எல்லாம் வாழ்த்துவாங்க. ஓகே, அடுத்த சப்ஜெக்ட் வர்றாங்க. வாங்க. எழுதி வச்சிங்க நிறைய ஆவணமாக. சிவகிரியிலேயே சொல்லுங்க கேக்குது. சிவகிரியில மக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடந்தது. வெற்றி கழகத்தின் சார்பில் புதிதாக பொறுப்பேற்ற சோசப் கிருஷ்ணனுடைய ஆட்சியின் கீழ் சட்டமன்ற சண்முகன் என்பவர் கலந்து கொண்டு சிறப்பான முறையிலே காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை அங்கேயே இருந்து பணியாற்றி கலந்து கொண்ட அனைவருக்கும் தேநீர் மற்றும் மெதுவடைகள் வழங்கி உணவு வழங்கி சிறப்பான முறையில 3 நேரம் மக்களை கவனித்துக் கொண்டிருந்தார் சண்முகன் எம்எல்ஏ அவர்கள். சரிங்க சரிங்க. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, மனு கொடுக்கின்ற கூட்டம் அதிகம், எழுதி கொடுக்கிற கூட்டம் குறைவு. கடந்த காலங்கள்ல இப்போ எழுதி கொடுக்கிற கூட்டம் அதிகமா இருந்தது, மனு கொடுக்கிற கூட்டம் அதிகமா இருந்தது. ஒவ்வொரு ஊர்ந்து வந்த அந்த விஜயினுடைய ரசிகர்கள் அவர்களாக அமர்ந்து வருகின்ற மக்கள் அத்தனை பேருக்கும் எழுதி கொடுத்த விஷயம் தான் எனக்கு பெருமையா இருந்தது. ஆமா, அனைவரும் சேவையா இருந்தாங்க. என்னமா படிச்சிருக்கா நீ? நான் 6வது படிச்சிருக்கேன். எந்த ஊரு? அஞ்சூருங்க. அம்மா அஞ்சூர்னா நம்மளுது அம்பேத்கர் நகருங்க. நம்மளுங்கம்மா நம்ம அம்மா நகருங்க. இப்படி எல்லாம் சொல்லி அங்க இருக்கக்கூடியவர்கள் எழுதியவரை பாக்குறோம், மகிழ்ச்சியா இருந்தது. சந்தோஷம். நம்மை போன்றவர்கள்லாம் ஸ்பாட் இருக்கிற பொழுது போய் கைப்படிச்சிட்டு வாப்பா, இன்னாத்துல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த வெற்றி கழகத்தினுடைய அந்த கூட்டத்தின் வெளிப்படுத்துறேன். இந்த ஏற்பாடு செய்திட்ட சட்டமன்ற உறுப்பினர் சண்முக ஐயாவை நான் பாராட்டுகிற வகையில உங்கள் எப்பவும் ரெடியாக நான் தேர்வு செஞ்சிருக்கிறேன். அவரை வாழ்த்துங்கள், வணங்குங்கள். சந்தோஷம். அடுத்ததுங்க, சிவகிரியில் அரிமா சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கண் தானம், ரத்த தானம், எத்தனையோ முகாம் நடத்துறாங்க. அதனுடைய பொறுப்பாளராக எஸ் கமலக்கண்ணன் செயல்பட்டு இருக்காரு. ஆமாங்க. முன்னணி ஆவண எழுத்தர். தற்போதைய தலைவரான எஸ்.என். பாலசுந்தரம் அவர்கள் அவர் விடுவித்து புதிய தலைவராக சின்னிமரத்தை சேர்ந்த கதிரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த விழாவில் கூட சண்முகன் எம்எல்ஏ கலந்து கொண்டு அவர்களை வாழ்த்தினார். சூப்பர். புதிதாக பொறுப்பேற்ற அரிமா சங்கத்தினுடைய தலைவர் கதிரவேல் அவர்களை உங்கள் வெப்பம் மூலமாக பாராட்டிட உங்களை வேண்டுகிறேன். நன்றி. பண்ணிடலாம். அடுத்ததுங்க, நெடுஞ்சாலை துறையில 2 விஷயம் பண்ணிருக்காங்க வெற்றி கழகத்தின் சார்பில். மாரப்பம்பளத்தில் இருந்து புது பஸ் நிலைய பெருந்தலைவர் காமராஜ் பெருந்தலையும் வருகின்ற அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா, சரிங்க,
6 மணியிலிருந்து இரவு 12, 11 மணி வரைக்கும் ஏகப்பட்ட போக்குவரத்து அதிகம். அங்க என்ன காரணம்னா அரசு மதுபான கடை மாரப்பணத்திலே மெயின் ரோட்லயே உள்ளது. ரங்கசமுத்திரம் மாரப்பணம் இடையில் இருக்குது. சரிங்க. அங்க மதுப்பிரியர்கள் மது வாங்க போற போது ஒருத்தர் தள்ளாடி விழுந்துடுறான், ஒருத்தர் வண்டி விட்டு அடிச்சு விழுந்துடுறான், வண்டியோட வண்டி அடிச்சிடுறான். இப்படி பல்வேறு விபத்துகள் நடந்து 2-3 பேர் இறந்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? பேரிகாட் இல்ல, அங்க வந்து வேக தடை இல்லை. பேரிகாட்டை வைப்பதற்கு புதிதாக வந்த சிவகிரி காவல் ஆய்வாளர் கிருஷ்ணகுமார் அவர்கள் உதவி செஞ்சிருக்காரு. அப்படியா? ஆமாங்க. புதிய, அதாவது சிவகிரி காவல் நிலையத்துல புதிதாக ஒரு ஏற்பாடு செஞ்சு ஒரு பதவி போட்டிருக்காங்க. நமக்கெல்லாம் முதல்ல பெருந்துறதா இருந்தது. ஆமா. இப்ப வந்து தனியாவே சிவகிரிக்கு வந்து காவல் ஆய்வாளர் போட்டாங்க, கிருஷ்ணகுமார் என்பதை போட்டிருக்காங்க. இன்ஸ்பெக்டர். அந்த பேரிகாட்டை வைத்த தடுப்பு வைத்து உதவி செய்துட்ட நாம் காவல்துறையை பாராட்டணும், கிருஷ்ணகுமாருக்கு நான் நன்றி சொல்லணும். அதை நான் உங்க மூலியமா பயன்படுத்திக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்ததுங்க, நிரந்தரமான வேகத்தடையே போட்டாங்க இப்போ மூலியமாக. அதை கூட இந்த வெட்டு கழகத்தை சேர்ந்த ரவியை தான் ஹெல்ப் பண்ணிருக்காரு. சந்தோஷம். அதனால வந்து அந்த நெடுஞ்சாலைத்துறையும் வேகத்தடை அமைத்து கொடுத்துட்ட வெற்றி கழக நண்பரையும் பாராட்டுவதில் தங்கள் மூலியமாக நான் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்ததுங்க, சிவகிரி வேல் தியேட்டர்ல ஜனநாயகன் என்ற படம் ரிலீஸ் பண்ணாங்க. சரிங்க. எனக்கு வயசு இப்ப வந்து 69க்கு பக்கத்தில் நடக்குது. 70 போகுது. ஆமா. முதல் திரைப்படம். ஹலோ, பார்த்தா அப்படி தெரியலையே. சிவகிரியில முதல் திரைப்படம் வந்து ரிலீஸ் படம் எங்க ஊர் ராஜா. 7 கடல் சீமை ஆளுகின்ற சீமை அப்படின்னு மாதிரி பாட்டு பாடுவாரு. யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க அப்படின்னு மாதிரி சிவாஜி கணேசன் பாடக்கூடிய பாடல் தான் எங்க ஊர் ராஜா. சிவகிரி டென்ட் தியேட்டர்ல வேல் தியேட்டர் டென்டா இருந்த போது கீத்து கொட்டாயா இருந்த போது முதல் ரிலீஸ் படம் அப்படிதான். அந்த படத்துக்கு நாங்களே சிவாஜி ரசிகர்களா போகல, காமராஜ் தொண்டர்கள். சரிங்க. அப்ப இனிப்பு வழங்கணும், மிட்டாய் வழங்கணும். முதல் காட்சிக்கு சிவாஜி வந்துடனே அவருக்கு பூ மாலை பொறிந்தோம். ஆனா இந்த வெற்றி கழகத்தினுடைய ஜனநாயகத்தினுடைய படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு ஈரன் சின்னமலையிலிருந்து தியேட்டர் வரைக்கும் அந்த தொண்டர்களுடைய எழுச்சியை பாக்குற பொழுது விஜய் நாம் ஒண்ணுமே செஞ்சிட முடியாது, அவர் வலுவாக உள்ளார், மக்களோடு மக்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் முடிவுக்கு நான் வந்துட்டு உணர்வு கொண்டு வெளிப்படுத்துறேன். நீங்க சொன்ன சரியா தான் இருக்கும். என்னங்க, உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குல்ல, நீங்க சொன்ன சரியா இருக்கும். நிச்சயம். ஏன்னா உள்ளதை உள்ளபடி காட்டு மாற கண்ணாடி பொய் பேசக்கூடாது. வேண்டாம். நானும் பொய் பேசக்கூடாது இல்லைங்க. கண்டிப்பா. அதுல வேடிக்கை என்னங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினர் சண்முகன் ஐயா கூட அந்த கம்பீரமான ஒரு ஆட்டம் ஆடி அந்த தொண்டர்களை மகிழ்வித்தார். அது சிறப்பான விஷயம். சரி. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆக கூட அதுக்கு என்ன ஒரு வலு இருக்குங்கிறத காட்டிய ஊர் தான் சிவகிரி. அடுத்ததுங்க, ஆடிவெள்ளி அமோகம் சிவகிரியில ஆங்கார சக்தி, ஓங்கார சக்தி, சாந்த சுரூபிணி 3 தெய்வங்கள் இங்கே உலா வந்து கொண்டிருக்கிறது ஆடியில. எல்லையை காக்கின்ற எல்லை மாகாளியம்மன், நம்மையும் காக்கின்ற கூடலூர் மாரியம்மன், அருகில் இருந்து கொண்டிருக்கிற காமாட்சி அம்மன். 3 கோயில் ஆடி வெளியும் போது என்ன விசேஷங்கிறீங்க. ஆகா, மகளிர், பெரியோர்கள், தாய்மார்கள், பக்த கோடிகளுடைய கூட்டம் அணி அணியா 3 கோயிலுக்கு வருது. வருகின்ற அத்தனை பேருக்கும் அன்னதானம். அது பெரிய விஷயம். ஒவ்வொரு வாரமும் மாறி மாறி இன்னைக்கு வந்து இந்த கூட்டத்துக்காரர் அந்த கூட்டத்துக்காரர் சொல்லி இட்லி, உப்புமா, சாப்பாடு, தயிர் சாதம், தக்காளி சாதம் இப்படி போட்டு அசத்துறாங்க. அப்ப கும்பிட போனதும் குறுக்கே வந்ததுங்கிற மாதிரி குறுக்க வாங்க கூட சாப்பிட்டுக்கலாம், சாமி கும்பிடலாம். சாமியை கும்பிடுவதற்கு கூட இன்று உணவு தேவையா இருக்குங்கிற அடிப்படையில பக்தர்களை வரவழைப்பதற்கு உணவு பரிமாறிட்டு இருக்காங்க அனைத்து கோயிலையும். அது மகிழ்ச்சியான விஷயம் இல்லைங்க, பெரிய விஷயம். ஏன்னா நம்ம ஆடியை கொண்டாடுவதற்கு அனைவரும் வாருங்கள் கோயிலுக்கு எப்ப முடியுமா நான் தகவல் கொடுக்குறேன். இது இந்த சமீப காலமா பாத்தீங்கன்னா எல்லா கோயிலுமே பண்ணதானோ. நிச்சயமா. ஆமா. அப்ப அந்த அளவுக்கு ஓசைக்கூடிய மக்கள் வந்து சிவகிரியில உருவாக்கி இருக்கீங்க நீங்க. நிச்சயமா. இல்ல எல்லாத்துடைய ஒருங்கிணைப்பு வேணும்ல. நிச்சயமா ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தணும்ல. நிச்சயமாக. நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா
கொடுமுடி ரோடு, ஈரோடு கொடுமுடி ரோட்ல விஎஸ்எம் ரத்த பரிசோதனை நிலையம் மூலமாக மாபெரும் சிறப்பு சலுகை கட்டண உடல் பரிசோதனை முகாம் நடந்துகிட்டு இருக்குது. சரிங்க சரிங்க. காலை 7 மணிலிருந்து 12 மணி வரைக்கும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளா எப்படி? ஆமா, இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சிறப்பு முகாம் போட்டிருக்காங்க. அப்போ 3000 மதிப்புள்ள பரிசோதனைகள் 1000 ரூபாய்க்கு மட்டுமே. இன்னைக்கு பண்றாங்களா? ஆமாங்க, 35 வயசுக்கு மேற்பட்டவர்கள் கலந்துக்கலாம். அதை போய் உடல் பரிசோதனை பண்ணிக்கலாம். அதாவது வந்துங்க, இது எதுக்கு சொல்றாங்கன்னா 35 வயசுக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ளலாம். உடல் எடை அதிகம் உள்ளவர்கள், உடலில் சர்க்கரை அதிகம் உள்ளவர்கள், உடலில் ரத்த அழுத்தம் அதிகம் உள்ளவர்கள், அதிக மாமிசம் சாப்பிடுபவர்கள், அதிக புகை மற்றும் மது சாப்பிடுபவர்கள், உடல் சோறு உள்ளவர்கள், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், தைராய்டு மருந்துகளை சாப்பிடுபவர்கள், போதிய உடல் உழைப்பு இல்லாதவர்கள் இவர்களெல்லாம் போனாங்கன்னா 3000 மதிப்புடைய அந்த பரிசோதனை 1000 ரூபாயில செய்யறாங்க. பெரிய விஷயம். இந்த எப்ப மூலியமாக இந்த முகாமை நடத்துகின்ற விஎஸ்எம் ரத்த பரிசோதனை நீங்க வாழ்த்துங்கள். அனைவரும் பயன்பெறுங்கிற அடிப்படையில தகவல் தெரிவிங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறங்க வருகின்ற 14/8/2026 வர்ற வெள்ளிக்கிழமை சிவகிரி மகாமாரியம்மன் கோயில்ல திருவிளக்கு பூஜை நடத்துறாங்க. திருவிளக்கு பூஜை சிவகிரி 74வது சாபனாச்சாரி ஸ்ரீ சிவசமய பண்டித குருசாமிகளுடைய புதல்வர் பாலமுரு சிவாச்சாரியர் தலைமையில திருவிளக்கு பூஜை நடக்குது. அந்த திருவிளக்கு பூஜையில அனைவரும் கலந்து கொள்ள மகாமாரியம்மன் கோயில் அழைக்கிறார்கள். அனைவருக்கும் இறை உணர்வோடு கூடிய உணவு வழங்கப்படுவதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேதி இன்னொரு தடவை சொல்லுங்க. என்னங்க தேதி இன்னொரு தடவை? 14/8/2026 வெள்ளிக்கிழமை. 14/8. ஓகே ஓகே. ஆமாங்க. அனைத்து பக்தர்களையும் கலந்து கொள்வதற்கு நீங்க உங்க எப்ப மூலியமாக தகவல் கொடுங்க.